ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேசலான்னா, இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கி எபிசோடில் இது வந்து ரொம்ப ஹீட் ஆஃப் த மூமெண்ட் போச்சு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ராணவ், மஞ்சரி, அருண் பஞ்சாயத்து தான். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக அந்த பேட்ஜஸ் கொடுக்கும்போது, பிக் பாஸ் வந்து மஞ்சரிக்கு பேட்ஜஸ் கொடுக்கும்போது இதை எடுத்துகிட்டு வந்து அதில் கனெக்ட் பண்ணுறாங்க. அது டோட்டலி அன்ஃபேர் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இன்றைக்கான எபிசோடில் அதுதான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான கண்டென்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த வீடியோஸும் ஷார்ட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து இன்றைக்கான எபிசோடில் யார் தப்பு யார் சரி அப்படிங்கிறத விட இவங்களோட பிரச்சனை என்னென்னா, பாய்ஸ்க்கு ஒரு கேர்ள் வந்து கேப்டன் ஆகிட்டாங்க. அதுவும் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறமா. ஃபஸ்ட் வீக்கில் தர்ஷிகா வந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி தர்ஷிகா வந்தாங்க. தர்ஷிகா ஃபஸ்ட் வீக்கில் இருந்த அந்த கேம் ஸ்பிரிட் கூட வந்து நெக்ஸ்ட் டைம் கேப்டனாக வந்தபோது இருந்ததானா பெருசாக இல்லை. இப்போ சுத்தமாக தர்ஷிகா எங்கே இருக்காங்கன்னே தெரியல கேமில். அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் ஆனந்தி ட்ரை பண்ணாங்க, வர முடியல. சௌந்தர்யா ட்ரை பண்ணாங்க, வர முடியல. இப்போ வந்து மஞ்சரி வந்திருக்காங்க. இவங்க பாய்ஸ் டீமில் என்ன நினச்சிட்டாங்கன்னா, மஞ்சரி வெஸ் விஷால் அப்படின்னு கேப்டன்சி வரும்போது விஷாலுக்கு தான் ஆப்வியஸாக கேப்டன்சி வரும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஹோப்பாக இருந்திருக்காங்க. ஏன் 101% வந்து இவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்காங்க, விஷால் வந்து ஜெயிச்சிருவாரு அப்படின்னு. இல்லைனா பிக் பாஸே விஷாலுக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க் கொடுக்கும்போது வந்து மஞ்சரி வந்து கண்டிப்பாக வந்து பீட் பண்ணிடுவாரு, விஷால் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருந்தாங்க. இது எங்கெல்லாம் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா, நேத்துக்கான டாஸ்கில் வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். மஞ்சரி வந்து அதாவது முத்து ட்ரிகர்டு மஞ்சரி அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்குமே திருப்பி மஞ்சரி தான் கார்னர் செய்யப்பட்டாங்க. அப்போ வந்து மஞ்சரி கேப்டன் ஆகலை. ஓகேங்களா? அப்போ முத்துக்கு வந்து மஞ்சரி வந்து அந்த ஜிம் டாஸ்க்லாம் கொடுக்குறப்போ மஞ்சரி கேப்டனே ஆகலை. ஆனால் அப்போயே அருண் வந்து நடுவில் மூக்க நுழைச்சி அந்த ஜிம் டாஸ்க்லாம் கொடுத்தப்போ பேச வேண்டியவர் முத்து. அவங்க குடுத்தது மஞ்சரி. பேச வேண்டியது முத்து. நடுவுல சௌந்தர்யா வந்து அந்த டாஸ்க் வந்து சூப்பர்விஷன் வந்ததுனால அவங்க பேசினாங்க. ஆனா கேப்டன் பதவி வந்து இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. இன்னும் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணல. அப்படின்ற பட்சத்தில அருண் வந்து உள்ள வந்து மூக்க நுழைச்சாரு. ஓகேங்களா? அவரோட இண்டிவிஜுவல் கேம் ஆடுறதா நெனச்சுட்டு பண்ணியிருந்தா கூட பரவால்ல. ஆனா பாய்ஸ் டீமுக்கு வக்காலத்து வாங்குற மாரி வந்து, பாய்ஸ் டீமுக்காக பேசுற மாரி பேசி, அவர் பல்ப் வாங்குனது தான் மிச்சம். அதோட அந்த எஃபெக்ட் தான் வந்து இப்போ இன்னைக்கான எபிசோட் விஷயத்திலயும் திருப்பி வந்து அருண் வந்து ஏதோ ஒண்ணு சொல்ல போயி, அது எங்கெங்கேயோ போய் லிங்க் ஆயி, அதுக்கப்புறம் அந்த பேட்ஜ் விஷயத்தில வந்து முத்து கை வைக்கிற மாரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து அன்னைக்கு பேசும்போதுமே அருண் என்ன பேசிட்டாருன்னா, "இன்னும் நீங்க கேப்டன் ஆகல. அப்போ வந்து நீங்க இந்த டாஸ்க்ல எப்படி குடுப்பீங்க?" அப்படி இப்படின்னு மந்திரி சைடுல கேப்டனுக்கு எங்க இது இருக்கு? கேர்ல்ஸ் டீம் பிரகாரம் அந்த லைன் தாண்டி வராங்க, செய்றாங்க. இப்போ வந்து எங்க டீம்ல யார் என்னன்னு நாங்க இன்னும் செட் பண்ணல. ஆனா, ஒரு அந்த ஒர்க் பண்ண வேண்டியது, டேபிள் கிளீன் பண்ண வேண்டியதா இருந்ததுனால நான் குடுத்தேன். அதுவும் வந்து நான் வந்து சொன்னது என்னவோ 3 செட்டு போடணும்னு. ஆனா, அதுக்கப்புறம் சௌந்தர்யா கிட்ட சொன்னது 1 போட்டோனே ஸ்டாப் பண்ணேன். அவர் வந்து வேணும்னே அத வந்து ஜாஸ்தி பண்ணிட்டா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி தான் ஆர்குமெண்ட் வந்தது. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து, இன்னொரு டாபிக்குமே உள்ள கொஞ்ச நேரத்துக்குலாம் வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில வந்து அருண் தூங்கிட்டு இருப்பாரு ரூம்ல. வந்து நாய் கொலைக்கும். அப்போ விஷாலும் பக்கத்துல இருப்பாங்க. அன்ஷிதாவும் பக்கத்துல இருப்பாங்க. அப்போ வந்து வர்ஷினி வந்து வெளிலருந்து குரல் குடுப்பாங்க. பிக் பாஸ் இந்த வாரம் என்ன சொல்றது, கேப்டனா இருக்க அருணும் தூங்குறாங்க. நெக்ஸ்ட் வீக் கேப்டன் ஆக போற விஷாலையும் சொல்லுவாங்க. தூங்குறாங்க, நாய் கொரைக்குது. ஆனா வந்து அவங்க எழுந்துக்கல பிக் பாஸ் அப்படிங்கிற மாரி சொல்லி விட்டுருவாங்க. அப்போ வந்து யாருமே யாருக்குமே டாஸ்க் குடுக்கவே இல்ல. இப்போ வர்ஷினி வெளில இந்த மஞ்சரி, அருண்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஜிம் டாஸ்க் விஷயமா, அப்போ கொஞ்ச நேரத்துக்குலாம் அங்க வரும்போது என்ன ஆகுன்னா, வர்ஷினிக்கு டாஸ்க் குடுக்கணும். அதாவது வந்து யாரோ ஆனந்தி யாரோ இது பண்ணல. பவித்ரா யாரோ. அப்போ பக்கத்துல இருக்க வர்ஷினி தான் டாஸ்க் பண்ணணும்னா, நீங்க காலையில குடுக்கலையா? அப்படின்னு அருண் கிட்ட கேட்குறாங்க வர்ஷினி. பிக் பாஸ் வந்து ஏன்னா பிக் பாஸ் இப்ப மட்டும் தான் குரல் குடுக்குறாரு. கார்டன் ஏரியால மட்டும் தான் அருண் நாய் கொலைச்சு வந்து 5 நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொன்னோனே போய் டாஸ்க் குடுங்க. அப்ப நீங்க காலையில குடுக்கலையா? அப்படின்னு சொல்லி வர்ஷினி கரெக்ட்டா கேட்கும்போது, இல்ல இப்பதான் பிக் பாஸ் சொன்னாருன்னா, இது ஓகே. ஆனா நீங்க காலையிலயும் குடுக்கலல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ கேள்வி கேட்டப்போ சமாளிக்கிற விதமா என்ன சொல்றாருன்னா, எங்க இருந்தோ தீபக் சும்மாவே வந்து நடுவுல வருவாரு. இல்ல முக்கியமா பேசுற இடத்துல தலையிடவே மாட்டாரு. ஆனா இந்த டாஸ்க் விஷயம்னு வரும்போது, எப்படி இருந்தாலும் அங்க தூங்குனது அருண், விஷால், அன்ஷிதான்னும்போது, அருண் தூங்கியிருந்தாலும் விஷால் செய்யணும். விஷால் தூங்கியிருந்தாலும் பக்கத்துல இருக்க அன்ஷிதா செய்யணும். அப்படிலாம் வரும்போது, விஷால் அங்கேயே தான் இருக்காரு இந்த கான்வர்சேஷன் போகும்போது. ஆனா எங்க இருக்கிறோ தீபக்கோ உள்ள வந்து நான் செய்றேன் அப்படின்றாரு. ஸோ விஷாலுக்கு டாஸ்க் குடுக்க அருண் ஃபர்ஸ்ட் ரெடியா இல்ல. இல்ல அப்படியே விஷால் ரெடியா இருந்தாலும், ஏன் விஷால் செய்யணும்? நான் வந்து செய்றேன்னு தீபக் வராரு. தீபக் என்ன அவ்ளோ நல்லவரா? இப்ப பாய்ஸ் டீமுக்கு வந்து இவரு வக்காலத்து வாங்குறாரா? இல்ல நெக்ஸ்ட் வீக் எப்படி இருந்தாலும் விஷால் கேப்டன் ஆயிட்டா, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து காக்கா புடிச்சு வச்சுக்கலாம் விஷால. ஏன்னா முத்து கேப்டனா இருக்கும்போது பின்னாடியே சுத்துனாரு தீபக். ஓகேங்களா? சத்யா கேப்டனா இருக்கும்போது சத்யா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்கலாம் தான் டெசிஷன் எடுத்தாங்க. அருண், தீபக், விஷால் அப்படின்னும்போது. இப்போ வந்து திருப்பி விஷால் கேப்டன் ஆனா, விஷால் சொல்லவே வேணாம். அவருக்கு கேமே ஆட தெரியாது பாருங்க.
அதனால வந்துட்டு இவங்க இன்னும் சொல்றத கேட்டுட்டு விஷால் நம்ம குரூப்புக்குள்ளே ஒருத்தங்க கேப்டன் ஆயிட்டா நம்ம இந்த கேமை இன்னும் ஸ்ட்ராங்கா ஆடலாம் அப்படின்னு சொல்லி விஷால வந்து அந்த தாங்க அருண் ஜென்ரலாவே விஷால வந்து தாங்கன்னு தாங்குவாரு. இப்போ பத்தாக்குறைக்கு தீபக்கும் அதுல சேர்ந்துக்கிட்டாரு. ஸோ வர்ஷினி கேட்டனால வேற வழியே இல்லாம தீபக் பண்ணிட்டாரு. பண்ணிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு இப்ப அந்த இடத்துல அருணும் மாட்டல. ஏன் டாஸ்க் குடுக்கலன்னு வர்ஷினி கேட்டதுக்கு அருணும் மாட்டல. ஆனா அப்படியே விஷாலுக்கு டாஸ்க் குடுக்கணும்னாலும் அந்த விஷாலுக்கு குடுக்குற டாஸ்க் விஷால் அங்கேயே தான் இருக்காரு. ஆனாலும் தீபக் ஓடி வந்து செய்றாரு. நீங்கலாம் என்ன ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பின்னாடி ஒளிஞ்சிட்டு கேம் ஆடுறீங்களா? பாய்ஸ் டீம்ல எங்களுக்கு புரியல. கேள்வி இது கேட்டா நீங்க அதுக்கு ஸ்ட்ராங்கா பதில் சொல்றது இல்ல. இல்ல டாஸ்க் பண்ணோம்னு சொன்னா வழ வழ கொழ கொழன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்கா பேசினா மட்டும் உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. இப்போ வந்து முத்துவுக்கு வந்து மஞ்சரி குடுத்தது தான் பிரச்சனைனா, ஒரு இடத்துல மஞ்சரி எமோஷனல் ஆயிட்டு நான் முத்துன்றதுனால தான் குடுத்தேன். இல்லன்னா குடுத்துருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது தான் முத்து எழுந்து வராரு. அதுவரைக்கும் அவர் வெளியிலேயே வரவே இல்ல. அங்கேயே தான் வெளில வரலன்னா, அந்த அந்த கான்வர்சேஷன்குள்ள வரவே இல்ல. அங்கே தான் இருக்காரு ஆனா. அவங்க எமோஷனல் ஆக பட்சத்துல தான் சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஒண்ணாச்சு. இப்போ இன்னைக்கான ராணுவ பிரச்சனையிலயும் என்னாச்சு? ராணுவ வந்து அந்த கோடு தாண்டி அது ஃபன்னா போனாரு. பவித்ரா ஆனா அது உசுப்பேத்தி விட்டது பார்த்தீங்கன்னா, அருண் தான். அருண் சொல்ல போய் இவரு ஹீரோயிசம் காட்டுறேன்னு அந்த லைன தாண்டி போய் தண்ணி குடுத்து அது ஒரு பிரச்சனையாச்சு. அப்போ ஸ்டார்ட்டிங் கொஞ்சம் ஃபன்னா சொல்ல ஆரம்பிச்ச மஞ்சரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல நீங்க இப்ப டாஸ்க் பண்ணணும் அப்படி இப்படின்னா, அங்க பேசிட்டே இருக்கும்போது திருப்பி உள்ள வராரு தீபக். ஏங்க ஒரு கேப்டனுக்கு ரெஸ்பெக்ட்டே குடுக்க மாட்டீங்களா? அதே வந்து அந்த இடத்துல முத்துவோ, இல்ல ரஞ்சித்தோ ஏன் தீபக்குமே கேப்டனா இருந்தா நீங்க அப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? டாஸ்க் குடுக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க அவங்க கேப்டன். ஒண்ணு பண்ணணும், பண்ண முடியாதுன்னு சொல்றது ராணுவ சொல்லணும். இல்ல என்ன செய்யணும்னு சொல்றது கேப்டன் சொல்லணும். இல்ல கேர்ல்ஸ் டீம்குள்ள இவங்க போற பட்சத்துல கேர்ல்ஸ் டீம்ல யாராவது வாய்ஸ் அவுட் பண்ணணும். இவரு தீபக் ஏன் இங்க வராரு? புரியவே இல்ல. அன்னைக்கு அருணுக்கு விஷாலுக்கு டாஸ்க் குடுக்கணும்னு அருண் சொல்லும்போதும் வந்து தீபக் உள்ள வராரு. இப்ப ராணுவுக்கும் மஞ்சரிக்கும் வந்து கான்வர்சேஷன் போகும்போது தீபக் உள்ள வராரு. சரி உள்ள வந்தார். வந்தோனே மஞ்சரி அப்படி நான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இருக்கட்டுங்க. அவன் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வரட்டுங்க. நீங்க என்ன டீம் லீடரா? உங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா பாய்ஸ் டீமுக்கு லீடரா? அப்படி ஒண்ணும் பிக் பாஸ் சொல்லவே இல்லையே! கேப்டன் இந்த வாரம் ஃபுல்லா மஞ்சரி தானே! அவங்க பாய்ஸ் டீமையும் அவங்க தான் லீட் பண்ணணும். கேர்ல்ஸ் டீமையும் அவங்க தான் லீட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு யாருங்க பர்மிஷன் குடுத்தது? புரியல. சரி ஓகே. இது இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க வந்து மஞ்சரி வந்து இப்படி பேசினது தப்பு, சரி அப்படின்லாம் வர பட்சத்தில தான் வந்து அந்த இடத்துல வந்து அருணுக்கும் மஞ்சரி நம்ம அத பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஆனா இதுல என்ன சொல்ல வந்தோம்னா, அருணுக்கும், மஞ்சரிக்கும் அந்த கான்வர்சேஷன் போற பட்சத்தில, அருண் வந்து எப்பயும் போல மார்க் பண்ற மாரி தீபக் கிட்ட தான் பேசியிருக்காரு. வந்து அதுக்கு முன்னாடி தூங்குறாங்கன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராணவு, அப்புறம் விஷாலு ராணவ், விஷால், ரயன். இவங்க 3 பேர் தான் வந்து அங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நாய் கொலைச்சுது. அப்ப யார் தூங்குனாங்க? இல்லையே நாங்க பேசிட்டு தானே இருந்தோம் அப்டின்றாங்க. ஆனா அங்க அப்ப கேர்ல்ஸ் டீம் யாரும் பண்ணாங்கன்னா, கேர்ல்ஸ் டீம் யாருமே இல்ல. எல்லாம் இப்ப தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு வரேன். எல்லாம் முடிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க மஞ்சரி. அப்ப இவங்க 3 பேர் விஷால் தான் ஆக்சுவலி தூங்குனாரு. அவர் சும்மா அப்படி கண்ண ஏதோ மூடுனாருன்னு நெனைக்கிறேன். அதனால நாய் கொலைச்சுது. அப்ப அங்க இருக்கவங்க யாருன்னு இவங்க கன்ஃபார்மா சொல்லல. ஏங்க செஞ்சேன், செய்யலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்னங்க? ஒரு 5 நிமிஷம் ஏதோ ஒரு ஃபன் டாஸ்க் குடுக்க போறாங்க. அது செய்றதுக்கு உங்களுக்கு அவ்ளோ ஈகோ பிரச்சனையா? சரி ஓகே. அது செய்றதுக்கு உங்களுக்கு மனசு இல்ல. ஆனாலுமே அவங்க வந்து செஞ்சாகணும் நாய் கொலைச்சுன்னும்போது 3 பேருக்கும் காமனா அந்த ஃப்ராக் மாரி ஜம்ப் பண்ணி போங்கன்னு சொல்றாங்க. அப்பயும் இந்த ராணுவ சொல்றாரு, நான் வந்து ரெஸ்ட் ரூம் போனா அப்படின்னு. ஏங்க அவங்க பேசிட்டு இருக்காங்க ஒரு கேப்டன். நீங்க பண்ணணும், பண்ண முடியாது, இல்லன்னா வந்து போயிட்டு வந்து பண்றேன் ஏதோ ஒண்ணு சொல்லணும். அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்களா? அத அவங்க கேட்கறாங்க. அப்போ வந்து ஐ அம் நாட் ஹியர் ஃபார் ஃபன்னுன்னு சொல்றாங்க. அப்போ வந்து நீங்க ஒரு அப்ப தீபக் என்னடான்னா, பேசிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் ராணுவ கூப்பிடுறாரு. இவரு என்னடான்னா சொல்ட்டே இருக்கும்போது ராணுவ ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்றாரு. அப்போ அவங்க 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 வேர்ட்ஸ வந்து நீங்க சீரியஸாவே எடுக்கறதில்ல. அவங்க சொல்ற ஒரு ஆர்டரையோ, இல்ல அந்த சொல்ற அந்த விஷயத்தையோ நீங்க கன்சிடரே பண்றதில்ல. அந்த இடத்துல நீங்க தீபக் இருந்தா அப்படிதான் பண்ணுவீங்களா? அது என்ன உங்களுக்கு அப்படி ஒரு ஆட்டிட்யூடு கேர்ல்ஸ் கேப்டன்சி வந்தா மட்டும்? எனக்கு தெரியல. சரி ஓகே. அதையும் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னோனே எப்படியோ ஒரு வழியா பண்ணி முடிச்சுடுறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அப்போ வந்து ராணவ் வந்து கேட்குறாரு, மத்தியானம் பண்ண 3 பேருக்குமே அந்த டாஸ்க் குடுத்தாங்க இல்லைங்களா மஞ்சரி. அப்போ வந்து அப்பயுமே நீங்க என்னதான் டார்கெட் பண்ணீங்க? இப்பயுமே சொல்றீங்க அப்டின்னும்போது, அப்போ வந்து 3 பேருமே வந்து யாருன்னு ஒத்துக்கல. அதனால 3 பேருக்கும் காமனா குடுத்தேன். இப்போ வந்து நீங்க வந்து என்ன சொல்றது? பிளான் பண்ணி பவித்ராக்கு தண்ணி குடுக்கணும்னு கேர்ல்ஸ் டீம் கிட்ட யார்கிட்டயும் பர்மிஷன் வாங்காம அந்த லைன் தாண்டி போயிருக்கீங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து கண்டிப்பா டாஸ்க் குடுக்கணும். இது ஃபன்னு கிடையாது. நான் சீரியஸா சொல்றேன் ஆஸ் எ கேப்டன்னும்போது, அங்க ஆர்குமெண்ட் போகுது. தீபக் உள்ள வராரு. ஃபர்ஸ்ட் ராணவ் இன்சைட் கூப்பிடுறாரு. எல்லாமே ஆகுது. இதுக்கு நடுவுல அருணா உள்ள வராரு. அருணால தான் இந்த பஞ்சாயத்தே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பக்கம் எகிரி குதிச்சு போய் தண்ணி குடுறா, டாஸ்க் பண்றதெல்லாம் யோசிக்காதடா அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டதே அருண் தான். இப்போ வந்து இத வந்து கொஞ்சம் ஆர்குமெண்ட் போகும்போது, அப்போ வந்து அங்க கொஞ்ச நேரம் வரைக்கும் முத்து இத பார்த்துட்டு இருக்காரு. தீபக் கிட்ட வந்து அருண் வந்து என்ன சொல்றாருன்னா, மத்தியானம் வந்து மஞ்சரி 3 பேருக்குமே டாஸ்க் குடுத்தப்போ புரொடக்டிவா இருக்கணும்னு தான் நான் டாஸ்க் குடுத்தேன்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்றாங்க மஞ்சரி. கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும், தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ புரொடக்டிவா இருக்கணும்னா, அப்பன்னா காஃபி குடுக்க வேண்டியது தானே அப்படின்னா, நீங்க அது மஞ்சரி கிட்டயே சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு பக்கத்துல தீபக் கிட்ட உட்காந்து பேசுறீங்க?
அவங்க அது வந்து அவங்க கவனிக்கலாம்னு நினச்சிட்டாங்க. அவங்க காதுல அது விழுந்துருச்சு. ஏங்க அப்போ முத்துக்கு டாஸ்க் குடுக்கும்போது, ஜிம் டாஸ்க் குடுக்கும்போது, அங்க சம்மந்தமே இல்லாம கேப்டன் நீங்க உள்ள போய் பண்ணா, உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும்னு நீங்க கேட்டீங்கல்ல? அவங்க சொல்றாங்க, "மஞ்சரி நான் முத்துக்கு குடுத்தேன். முத்துவும் நானும் பேசிக்கிறோம். நீங்க ஏன் வரீங்கன்னா, நான் கேப்டனுங்க. இந்த வீட்டுக்கு கேப்டனுங்க. நான் பேசி தாங்க ஆகணும். நான் கேட்பேங்க." அப்படின்னு சொல்லி பாய்ஸ் டீமுக்கு மட்டும் வக்காலத்து வாங்குற கேப்டனா வந்தீங்களே, இப்போ வந்து அதே பாய்ஸ் டீம்ல தான் வந்து டாஸ்க் பண்ணிட்டு அவங்க அந்த சைடுல டாஸ்க் பண்ணணும், பண்ண வேணாம்னு சொல்லி அவர உசுப்பேத்தி அந்த பக்கம் அனுப்பிச்சுட்டு, பண்ணணும்னு இப்போ கேப்டன் சொன்னா, இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு இவங்கள மார்க்கிங்கும் பண்ட்ருக்கீங்க. இப்போ நீங்க பண்றது வந்து தப்பு இல்லையா? ஆனா உங்களுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணது மட்டும் தப்பா? நீங்க கேப்டனா வந்து முத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்போது, அது வந்து உங்களுக்கு அது கேட்கக்கூடாது யாரும். ஏன்னா நான் கேப்டன் நான் கேட்பேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என் பாய்ஸ் டீமுக்காக நான் கேட்பேங்க அப்படின்னீங்க. இப்போ உங்க வீட்டு ரூல்ஸ் வந்து கேர்ல்ஸ் டீம் வந்து கேர்ல்ஸ் டீம் ரூல் பக்கம் ஃபாலோ பண்ணி வேண்டிய பாய்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி போல. அவர அந்த பக்கம் அனுப்பிச்சு வச்சதே நீங்க தான். அத இனிஷியேட் பண்ணி அது ஒரு ஃபன்னா ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்ப அது ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா, நீங்க சைலன்ட்டாவது இருக்கணும். அத விட்டுட்டு காஃபி போட்டு குடுங்க அப்படின்னு அவங்க ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன் போம்போது, நீங்க அப்படி நக்கல் பண்றது என்ன? இதே அந்த இடத்துல வந்து தீபக் இருக்காரு, முத்து இருக்காங்க, இல்ல வேற யாராவது இருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்படிதான் காஃபி போட்டு குடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அங்க ஒரு லேடி இருக்கிறதுனால வந்து புரொடக்டிவா இருக்கணும்னா, காஃபி போட்டு குடுங்கன்னா, உங்க வீட்ல போயிட்டு கேளுங்க காஃபி வேணும்னா. அப்போ வந்து அப்ப அவங்களுக்கு கோவம் வரும்னா, அப்பன்னா என்ன நீங்க நெனைக்கிறீங்க? கேர்ல்ஸ் வந்து அ இங்க வந்து கேம் ஆட வந்ததே உங்களுக்கு புடிக்கல. உங்களுக்கு ஈக்குவல் டஃப் குடுக்கறது புடிக்கல. அப்படிதானே உங்க விஷயம்? நீங்க கேம் ஆடுனா அது ஸ்ட்ராட்டஜி. நீங்க கேம் ஆடுனா அது கன்டென்ட். ஆனா, கேர்ல்ஸ் அத பண்ணா, கேப்டன்சி எடுத்து பேசினாலோ, ரூல்ஸ் எடுத்து பேசினாலோ, இல்ல கேம்க்காக ஸ்ட்ராட்டஜியே யூஸ் பண்ணாலும், அது வந்துட்டு நீங்க திமிருன்னு சொல்லிடுவீங்க, பெர்சனல் அட்டாக்குன்னு சொல்ருவீங்க, நக்கல் நையாண்டிக்கு காஃபி போட்டு குடுங்கன்னு வேற சொல்லுவீங்க. இத வந்து கேட்கக்கூடாது. இப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளோதான் அவங்க பொறுமையா இருக்கணும்னு நெனச்சாலும், இவங்க வந்து ஏற்கனவே வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. நேத்து கேப்டன்சி வரதுக்கு முன்னாடி இருந்தே அந்த பொண்ண டார்கெட் பண்ணிட்டாங்க. இப்போ கேப்டனும் அந்த பொண்ணு ஆயிடுச்சு. இவங்க எதிர்பார்த்த மாரி விஷால் ஆகல. அப்போ வந்து ராணவ் அந்த இடத்துல விஷாலே உள்ள வச்சிடுறாரு. விஷால் கூட தான் காலைல அந்த ஃப்ராக் டாஸ்க் சரியா பண்ணல. நீங்க என்ன தான் டார்கெட் பண்றீங்க அப்படின்னு விஷால் சொல்லிறாரு. உனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை. நீயும் அவங்களும் பேசிக்கோ. என்னைய உள்ள வலிக்கிறேன்னு வந்துருச்சு. ஏதோ ஒரு வகையில இந்த இந்த பிரச்சனை ஒரு நல்லது நடந்தது என்னன்னா, பாய்ஸ் டீம்குள்ளேயே கொஞ்சம் முட்டிக்கிட்டாங்க. அப்போ அருண் வந்துட்டு அ விஷால் ராணுவும், விஷாலும் கொஞ்சம் முட்டிக்கிட்டாங்க. முத்து வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்றதா போய் பாய்ஸ் டீம் கிட்ட உள்ள பேசி பேட்ஜ எடுத்துட்டாரு. அது வேற விஷயம். ஆனா, அதுல அதுல சைடுல மஞ்சரி சைடும் தப்பு இருக்கு. அருண் நீ பண்ணதும் தப்பு தான். நீயும் ஒத்துக்கணும். நான் வந்து மஞ்சரி கிட்ட பேசிட்டேன். அவங்க பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் முத்து வந்து அத கார்னர் பண்ணும்போது அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணவே இல்ல. என்ன கேட்டா முத்து கார்னர் பண்ணும்போதும், நீங்க வந்து அருண மார்க் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கேப்டனா நீங்க அவ்ளோ அக்ரெசிவா இருக்கக்கூடாது. அதனால அந்த பேட்ஜ நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ற பட்சத்தில, அவங்க அத ஒத்துக்கிட்டாங்க. என்ன கேட்டா அவங்க ஒத்துக்கவே வேணாம். அது அன்ஃபேர் தான். அப்போ வந்து அந்த பேட்ஜ் வரும்போதே ஒண்ணும் வந்து பிக் பாஸ் வந்து சொல்லல. இந்த மாரி இந்த பேட்ஜ் வந்து இப்ப வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கூட நீங்க அவங்க மேல ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா, அத வச்சு இந்த பேட்ஜ் யூஸ் பண்ணலாம்னு எந்த ரூல்ஸ்லயும் இல்ல. அந்த பேட்ஜ் அப்ப தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ, அத நீங்க பண்ணணுங்கிறது தான் அதுக்கான இன்டைரக்ட். டிஃபால்ட்டா அதான் அர்த்தம். ஆனா இவங்க எப்படா வந்து ஏதாவது ஒரு காரணம் கிடைக்கும், எடுத்துடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பட்சத்துல, இது வந்தவுடனே அந்த பேட்ஜ் வந்தவுடனே நீ, நான் போட்டி போட்டு போய் அந்த பேட்ஜ் எடுத்துர்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட்டு போறது முத்து தான். அன்னைக்கு மஞ்சரி ஃபர்ஸ்ட்டு டார்கெட் பண்ணதும் முத்து தான். அப்புறம் ஃப்ரெண்டுன்னு அவங்க சொன்னோனே வந்து அவரு சமாதானப்படுத்துறாரு. இப்பயுமே வந்து அந்த பேட்ஜ எடுத்துட்டு வெளியில எல்லாருக்கும் தெரியிற மாரி அந்த பேட்ஜ எடுத்துட்டு, உள்ள போய் பாய்ஸ் டீம் கிட்ட சமாதானம் பேசுறாரு. அதாவது வந்து உன் மேலயும் தப்பு இருக்கு அருண். நீயும் தான் மார்க் பண்ணியிருக்க. மஞ்சரி அவங்களும் தான் பண்ணாங்க. நான் மஞ்சரி கிட்டயும் தனியா சொல்லிட்டேன். இந்த இடத்துல தீபக்கும் கேள்வி கேட்டிருக்கு. நீ என்ன மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ற? அன்னைக்கும் மஞ்சரி கார்டன் ஏரியால அழும்போது, அப்ப போய் சப்போர்ட் பண்ண. இப்பயுமே வர அப்டின்னும்போது, அப்ப அவரு சொல்றாரு, ஜாக்லின் அழும்போது கூட தான் நம்ம எல்லாரும் போனோம். அப்ப உங்க ஃப்ரெண்டா ஜாக்லின், தீபக் அண்ணா அப்டின்னு கேட்கிறாரு. அது நம்மளுக்கு காட்டல. ஏதோ ஒரு அவங்க வந்து ஏதோ ஒரு அந்த ஸ்கூல் டாஸ்க்ல அழுததுன்னு நெனைக்கிறேன். அது நம்மளுக்கு சரியா காட்டல. அப்ப திருப்பி கவுண்டர் குடுத்துட்டு அவரு தீபக்க ஸ்டாப் பண்ணிறாரு. அருண் கிட்ட வந்து, "அருண் நீ பண்ணது மார்க்கிங் தான். அதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் கோவப்பட்டாங்க உண்மதான். ஆனா நீ பண்ணலன்னு சொல்லாத. அவங்க பண்ணதே நான் அப்ப நீ அவங்க கிட்ட சொன்னியான்னு கேட்கிறாரு. நான் சொன்னனே அப்படின்னு சொல்லி அங்கேயே மஞ்சரிய கூப்பிட்டு, மஞ்சரி நான் உன்கிட்ட சொன்னேன்ல. நான் உன்ன வந்து நீ பண்ணது தப்புன்னு ஆமா சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுனால தான் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பேட்ஜ் எடுத்துட்டாங்க. என்ன கேட்டா, இது அவர் நிஜமாவே ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணியிருந்தாலும், இல்ல நியாயமா பண்ணணும்னு நெனச்சிருந்தாலும், மஞ்சரிய தனியா கூப்பிட்டு கூட சொல்லியிருக்கலாம். அந்த பேட்ஜ காரணமா வச்சு இவங்க பண்ணியிருக்க வேண்டாம். முத்து இங்க என்ன கேம் ப்ளே பண்றாரு? மஞ்சரி வெஸ் முத்துன்னு வரும்போது, முத்துக்கு ஈக்குவல் டஃப் குடுக்கறது மஞ்சரி அப்படின்னு முத்து ஸ்மெல் பண்ணிட்டாரு. அதே மாரி இப்ப இந்த வாரம் அவங்க கேப்டனாவும் இருக்க போறாங்க. அவரு நெனச்சிருப்பாரு வந்தோனே செகண்ட் வீக்ல எலிமினேட் ஆகி போயிருவாங்கன்னு நெனச்சாரு போல இருக்கு. ரியா மாதிரி. ஓகேங்களா? இல்ல மத்தவங்க மாரி கொஞ்சம் வந்து ஸ்லோவா இருப்பாங்க. வர்ஷினி மாரி. அந்த மாரி நெனச்சுட்டாங்க போல இருக்கு. ஆனா மஞ்சரி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுக்குறாங்கன்னு முத்து ஸ்மெல் பண்ண உடனே, இந்த வாரம் கேப்டன்சிலயே டார்கெட் பண்ணிடணும்னு பிளான் பண்ணி தான் அந்த ஜிம் டாஸ்க்லயே ஆரம்பிச்சாரு. இதுல அருண உள்ள வச்சு விளையாடினாரு. இத தெரியாமல அருண் உள்ள மாட்டிக்கிட்டாரு இந்த ட்ராப்ல. இப்போ செகண்ட் டைமும் மஞ்சரி வந்து அருண் கிட்ட மாட்டுனது வந்து மஞ்சரி.
ஆனா, அது பின்னாடி இருந்து ப்ளே பண்ணது என்னவோ முத்து தான். ஆரம்பிச்சது அருண். உள்ள வந்து வந்து ராணுவ வந்தாரு. ஆனா, அந்த பேட்ஜ் விஷயத்துல போய் பண்ணது பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம அந்த விஷயத்த பாய்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ற மாரி போயிட்டு அந்த பேட்ஜ் எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் உள்ள போய் பாய்ஸ் டீம் கிட்ட மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசுறாரு. இதுதாங்க முத்துவோட பிளானிங்கே கேம். இந்த மாரி ஒரு பிளேயர் கிட்ட ஈக்குவல் டஃப் குடுக்க அந்த வீட்ல யாராவது இருக்காங்கன்னா, இப்ப வரைக்கும் இல்ல. மேபி மஞ்சரி குடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நான் மஞ்சரி இன்ஃப்ளூயன்சிங் ரியா அப்படின்னு கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா, அப்பவே வந்து ரியாவ வந்து பாய்ஸ் டீம்க்கு அனுப்புறதுக்கு தர்ஷிகாவோ, ஜாக்லினோ சொன்னாங்க. அப்போ வேணான்னு கிட்டத்தட்ட சொல்ல வந்தது பார்த்தீங்கன்னா, மஞ்சரி தான். இல்ல மஞ்சரி ரியாவ போக்கூடாதுன்னு சொன்னாங்களான்னா கேட்கல. அன்ஷிதா வந்து ரியா மண்டே கழுவுறாங்கன்ற மாரி சொன்னாங்க. அது அவங்களுக்கு காதுல விழுந்துருச்சு ரியாக்கு. அவங்க போலன்னு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. நீங்க ரியா வந்து என்னன்னா, அ அவங்க போணும், போலன்னு அவங்க டிசைட் பண்ணியிருக்கலாம். தர்ஷிகாவோ, ஜாக்லினோ சொன்னாலும் அவங்க போயிருக்க வேண்டாம். இல்ல வேணாம் அப்படின்னு சொல்ற பட்சத்தில மஞ்சரி பேச்சும் அவங்க கேட்டுருக்க வேணாம். அவங்க தானா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கலாம். பட் ஆனா, அந்த இடத்துல ஒரு வேள ரியா வந்து ஆப்போசிட் டீமுக்கு போயிருந்தா, பாய்ஸ் டீமுக்கு அவங்க எலிமினேட் ஆகியிருக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ, நான் அப்பயுமே அந்த வீடியோல என்ன சொல்லியிருப்பேன்னா, மஞ்சரி கேர்ல்ஸ் டீம் அவங்க வெளிலருந்து கேம் பார்த்துட்டு உள்ள வந்தவங்க. ஆனந்தி பிளேஸ ரீப்ளேஸ் பண்றத அன்ஷிதா நெனச்சிட்டு இருக்காங்க. இல்ல கேர்ல்ஸ் டீமுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா மஞ்சரி வந்துருவாங்கன்னு கேர்ல்ஸ் டீம் நெனச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் விட அவங்க முத்துக்கு டஃப் குடுக்க தான் இந்த கேம் வந்திருக்காங்க உள்ள. ஆல்ரெடி முத்துவும் இவங்களும் வந்து வெளியிலேயே வெளியிலேயே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்டின்னும்போது, முத்து பத்தி இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இவங்கள பத்தி முத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ மஞ்சரியோட நீங்க பார்த்தீங்கன்னா, ஆர்கியூமெண்ட்ன்னு வரும்போது 2 பேருமே ஸ்ட்ராங்கா தான் எடுத்து வைப்பாங்க பாயிண்ட்ஸ். ஸோ பாய்ஸ் சைட்ல எப்படி வந்து முத்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரோ, அதே மாரி கேர்ல்ஸ் சைட்ல இவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நெனச்சது தான் வந்து அவங்க ஸ்டார்ட்டிங்லேருந்தே அவங்க வாய்ஸ வந்து ஸ்ட்ராங்கா சொல்றது. இது நெறைய கேர்ல்ஸ்க்கும் உள்ள தெரியும். ஒரு வேள அதனால தான் கேர்ல்ஸ் டீம் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணலையோ அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு ஓகே அந்த பேட்ஜ் விஷயத்துல சப்போர்ட் பண்ணாங்க. அது கூட எப்படி பண்ணாங்க? என்ன சொல்றது? சாச்சனா மேல இருந்த கோவம் ஒண்ணு, இதுல ஜெஃப்ரி ஓப்பனா வந்து உடைச்சிட்டதுனால, இவங்களுக்கான ஒரு கில்ட்ல சப்போர்ட் பண்ணாங்களே தவிர, இல்லன்னா அந்த பொண்ணுக்கு அந்த பேட்ஜ் 2வது பேட்ஜே எடுத்து தான் இருப்பாங்க. அப்புறம் 3வது எடுக்கிறது அவ்ளோ கஷ்டமா என்ன? அப்படி இருக்கிற பட்சத்தில, மஞ்சரி ஒரு ஈக்குவல் டஃப் குடுப்பாங்களோ முத்துக்கு அப்படின்னும்போது, அவங்க இன்னுமே வந்து ரொம்ப கான்ஷியஸா இந்த கேம விளையாடணும். எங்கடா சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்து முத்து அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அதுவும் தெரியாம பண்ணுவாரு. அதுதான் ஒரு விஷயம். இப்ப அருண் பேசுறதாவது நம்மளுக்கு தெரியும். தீபக் பேசுறதாவது தெரியும். விஷால் மார்க் பண்றதாவது தெரியும். ஆனா முத்து பண்றது தெரியவும் தெரியாது, புரியவும் புரியாது. அத கொஞ்சம் ஸ்மார்ட்டா வந்து ஸ்மெல் பண்ணி, இன்னுமே மஞ்சரி ஸ்ட்ராங்கா ஆடணும். இந்த இடத்துல முத்து அந்த பேட்ஜ் எடுக்கும்போது, மஞ்சரி தனக்கான ஒரு டிஃபென்ஸா ஒண்ணு எடுத்திருக்கணும். ஏன் எடுக்கலன்னு தெரியல. ஏன்னா கேர்ல்ஸ் சைடு யாருமே வாய் தொறக்கல. கேர்ல்ஸும் வாய் தொறந்து ஜெஃப்ரி கரெக்ட்டா சொல்லுவாரு. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு இப்ப தான் பேட்ஜ் வந்திருக்கு. அந்த ஸ்பேஸே குடுக்கல. அவங்க வந்து அத வந்து நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு சொல்லி தானே அவங்கள கொண்டு வந்தீங்க கேப்டன்சிக்கு. ஸோ, அவங்களுக்கு வந்து அத ட்ரை பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸே குடுக்காம, பேட்ஜ் வந்தோனே எப்போ எப்போ பண்ணலாம் அப்படிங்கிற மாரி நீங்க வெஞ்சன்ஸ் எடுத்து பண்றது சரியா? நியாயமா பார்த்தா ஃபர்ஸ்ட்டு எடுத்ததுக்கே வந்து நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இன்டைரக்ட்டா சொல்றாரு. அப்பயாவது கேர்ல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து முழிச்சுக்கிட்டு வாய்ஸ் குடுத்துருக்கணும். ஆமா, முத்து செஞ்சதோ தப்பு தான். நம்ம வந்து அத வார்ன் பண்ணியிருக்கலாம். இல்ல வேணான்னு சொல்லியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம்ன்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கூட குடுத்துருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா, மஞ்சரிய கேர்ல்ஸ் டீமா விட்டு குடுத்துடுறாங்க. அதுதான் சொல்றேன். மஞ்சரி இப்ப இவங்க வந்து கேர்ல்ஸ் டீம் காம்படிட்டரா பார்க்குறாங்க. ஓகே. இல்ல இந்த கேம்ல எல்லாருமே எல்லாருக்கும் காம்படிட்டர் தான். அந்த காம்படிஷன் ஹெல்த்தியா போற வரைக்கும் ஓகே. பட் ஆனா அதே வந்து பாய்ஸ் டீம்க்கு எதிருன்னு வரும்போது நீங்க குரூப்பா தானே கேம் ஆடணும். அப்போ உங்க டீம்ல ஒரு நல்ல பிளேயர் இருக்காங்க, ஸ்ட்ராங் பிளேயர் இருக்காங்க பாய்ஸ் டீமுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, அத நீங்க வந்து என்கரேஜ் தான் பண்ணணும். ஏன் விட்டு குடுத்துருக்கீங்கன்னு தெரியல. இந்த இடத்துல எனக்கு கேர்ல்ஸ் மேல கொஞ்சம் வருத்தம் தான் இருக்கு. மஞ்சரி மாரி ஒரு ஸ்ட்ராங் பிளேயர வந்து நீங்க வந்து இப்படி விட்டு குடுத்தீங்கன்னா, அங்க பாருங்க பாய்ஸ் டீம் விட்டே குடுக்கல. அவங்களுக்கு தெரியுது. அப்ப வந்து கேர்ல்ஸ் டீம் இன்னும் கொஞ்சம் இத கான்ஷியஸா இந்த கேம் ஆடணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் கைஸ். தேங்க் யூ.